லூக்கா 8ஆம் அதிகாரம் 24 முதல் 40 வசனங்கள் வரை. பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேனருடைய நாட்டில் சேர்ந்தார்கள். அவர் கரையிலிருந்து இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டுகொள்கிறேன் என்று மகா சத்தத்தோட சொன்னான். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பேரை சொன்னான். தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அவ்விடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டன. அவைகளை மேய்த்தவர்கள் சம்பவித்ததை கண்டு ஓடிப்போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது கதரேனருடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தபடியினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி அவர் படவில் ஏறி திரும்பி போனார். பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோட கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளெல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளெல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாருங்க. ஒரு பூச்சியையும் ஆமணக்கு செடியையும் கொண்டு போய் யோனாங்கிற தீர்க்கதரிசிக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பாரு. மீனை கொண்டு போய் அந்த தீர்க்கதரிசிக்கு இன்னொரு பாடத்தையும் கற்றுக் கொடுப்பாரு. கழுதையை கொண்டு போய் இன்னொரு தீர்க்கதரிசி பிலேயாம்ங்கிற தீர்க்கதரிசி கிட்ட பேசுவாரு. காகத்தை கொண்டு போய் எலியாங்கிற தீர்க்கதரிசிக்கு உணவு கொடுப்பாரு. ஸோ இந்த பூமியில 2 அறிவு ஜீவன்கள் 3 அறிவு ஜீவன்களுக்கே ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கும் போது அவருடைய ரூபத்தின் படியும் அவருடைய சாயலின் படியும் உருவாக்கப்பட்ட நம்ம மேல எப்படிங்க அவர் நோக்கம் இல்லாம இருக்கும்? மனுஷங்க எல்லாம் நம்மளை ஒதுக்கினாலும் கவலைப்படாதீங்க. இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது தனிமையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை இதுதான். உங்களோடு ஆண்டவர் இடைப்பட விரும்புகிறார். நான் இப்படி சொல்றேன், எந்த மனுஷனோடு ஆண்டவர் இடைப்பட விரும்புகிறானோ அவனை தனிமைப்படுத்துவார். ஏன்னா அந்த மனுஷன் மேல ஆண்டவர் பெரிய ஒரு பிளானை வச்சிருக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா அந்த பிசாசு பிடித்தவன் தனியா இருக்கிறான். ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, இவனுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவன் லைஃபுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த ஃபுல் ஸ்டாப்பை கமாவா மாத்தி எந்த இடத்துல அந்த மனுஷன் எல்லாரும் ஒதுக்கப்பட்டானோ அந்த மனுஷனை அநேகருக்கு சாட்சியாக தம்மை குறித்து கூறும்படி பிரசங்கிக்கும்படி அவனை உபயோகப்படுத்துறாரு. அதனால எதற்கும் கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய பாதத்தில் அமருங்க. அவரோட வேதத்தை தினம் வாசிங்க, தியானிங்க. ஏற்ற வேளையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா.